இருக்கு, நெகட்டிவ் இருக்குது எல்லா விஷயத்துலையும். ஆனால் மஞ்சரி கிட்ட வந்து நிறைய நெகட்டிவ் இதாக இருக்குது. நல்லாக்கோட கண்ட்ரோலில் நீ இருக்கிற மாதிரி நான் தெரியுது. நீ பேச வேண்டிய இடத்துல நீ தான் பேசணும், உனக்காக யாரும் பேச மாட்டா. பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 17 பேர் விளையாடுற இந்த விளையாட்டில் 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. 5 பேர் தான் நாமினேஷன் ஆகலை. இதில் அதிகமாக வாங்கினதுன்னு பார்த்தா ரயான், முத்து, மஞ்சரி, ஆனந்தி இவங்கெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தா ரயான் வந்து நீ வந்து ஜாக்கோட கண்ட்ரோலில் இருக்க, நீ ஒரு கேங்குக்குள்ளே இருந்து பேசுகிற, நீ வந்து தனியாக உனக்கு தெரிய மாட்டேங்குது, உன்னோட தனித்துவம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து ரயானுக்கு வைக்கிறாங்க. அடுத்து வந்து முத்துக்குமரனுக்கு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து டீமாக இருந்தப்போ முத்துக்குமரன் தெரிஞ்சார், இண்டிவிஜுவல் ஆன பிறகு முத்துக்குமரனோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குது, அவரோட கேம் பிளே லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஷால், தர்ஷிகா எல்லாம் சொல்கிறாங்க. பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கால்வாசி பிரச்சனை உங்களால் தான் வருது அப்படின்னு முத்துக்குமரனை சொல்கிறாங்க. மஞ்சரியை வந்து எல்லாம் என்ன நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க, உங்கள்கிட்ட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களாக மஞ்சரி மேலே வைக்கிறாங்க. பவித்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் வந்து 9 வாரங்கள் ஆயிடுச்சு, இன்னும் உங்கள்கிட்டேருந்து அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாமினேட் பண்ணுறாரு. அடுத்து சௌந்தர்யாவும் பவித்ராவை சொல்கிறாங்க. ஏன்னா பவித்ராவை வந்து நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மனசு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னு நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து பவித்ரா கிட்ட வந்து நீங்கள் மஞ்சரி பொம்மையை வைக்க, அது உங்களோட கேம் பிளேன்னு சொல்லுங்கிறத சொன்னார். ஆனால் அவங்க வந்து நான் அதை தப்பு தான், ஆனால் அதை நான் இன்டென்ஷனலாக பண்ணலைங்கிறதான் கடைசி வரைக்கும் சொன்னாங்க. அதை தான் இன்னைக்கு வந்து சௌந்தர்யா சொன்னாங்க. நீங்கள் ஒரு தப்புனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு கூட உங்களுக்கு இல்லை, அந்த ஆட்டிடியூடை நான் நேற்று இதுதான் பவித்ராவோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சௌந்தர்யா வந்து அதை வச்சு நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து பவித்ரா வந்து நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நாமினேட் பண்ணுங்க, ஆனால் அதுக்கு வைக்கிற ரீசன் தான் எனக்கு தப்பாகப்படுது, என்கிட்ட இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி என்னை நாமினேட் பண்ணுறது எனக்கு தப்பாகப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி தர்ஷிகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோவா கேங் அப்படியே கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரயான் இத்தனை பேர் வந்து நாமினேட் பண்ணுறாங்களே அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கனால தான் வந்து எல்லாரும் இது பண்ணுறாங்க, பொறாமப்படுறாங்க அப்படின்னு ரயான் சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் தானே கேங்காக இருக்காங்கன்னு ஜாக் சொல்கிறாங்க. அருண், விஷால் இவங்கெல்லாம் கேங்காக தான் இருக்காங்க, இந்த பக்கம் போனாலும் ஒரு கேங்கு தான் இருக்குது. ஆனால் வந்து ஏன் நம்மளை மட்டும் பார்க்குறாங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கும், அதனால தான் எல்லாரோட பார்வையும் நம்ம மேலே இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க.